இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் ட்ரேடிங். பிக் வருமா, ஸ்மால் வருமா, ரெட் வருமா, கிரீன் வருமா, பெட் கட்டி கண்டுபிடிக்கணும். 1000 ரூபா பெட்டு போட்டிங்கன்னா 2000 ரூபாய் லாபம். தப்பாக பெட் கட்டினீங்க, உங்கள் பணம் லாஸு. இது போல் கேமில் அடிக்ட் ஆகிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியில் வந்துடுங்க. உங்கள் சொத்தை விற்று நீங்கள் விளையாண்டா கூட இதில் உங்களால் வின் பண்ண முடியாது. எடுத்துக்காட்டுக்கு பிக்கில் 1 கோடி ரூபாய் பணம் கட்டியிருக்காங்க, ஸ்மாலில் 1 லட்ச ரூபாய் பணம் கட்டியிருக்காங்க. இப்போ கம்பெனிக்காரன் பிக்கை தோக்கடிப்பான், ஸ்மாலில் கொஞ்சம் பேர் தான் பணம் கட்டியிருக்காங்க. ஸோ கம்பெனிக்காரன் 1 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து ஸ்மாலில் 2 லட்ச ரூபாய் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிற 98 லட்சத்தை கம்பெனிக்காரன் திருடுவான். இதில் எந்த பேட்டர்னும் ஒர்க் ஆகாது. எந்த டெலிகிராம் சேனலாலையும் சரியான ரிசல்ட்டை சொல்ல முடியாது. இது போல் கேமில் அடிக்ட் ஆகிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியில் வந்துடுங்க. ரெக்கவர் பண்ணாமல் விடமாட்டான்னு குருட்டு நம்பிக்கை உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா திரும்பவும் லாஸ் பண்ண தான் போகிறீங்க. இது போல் கலர் ட்ரேடிங்கில் 100% மட்டும்தான் வின் பண்ணுவாங்க. பாக்கி இருக்கிற 80% பேர் லாஸ் தான் பண்ணுவாங்க. வின் பண்ணுற 20% மக்களும் கண்டிப்பாக ஒரு நாள் லாஸ் பண்ண தான் போகிறாங்க. இது ஒரு சூதாட்டம் என்பதை எந்த தருணத்திலும்